ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி ஜூலை 30 புதன்கிழமை. 12 ராசிகளுக்கும் யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் இன்றைக்கி என்ன, அவங்க வாழ்க்கையில் நடக்க போகும் மாற்றங்கள் என்ன, யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு புதுசாக ஏதாவது விஷயங்களை தொடங்கலாமா, நியூ பிகினிங்ஸ் இருக்கா, மாற்றங்கள் இருக்கா, அந்த மாதிரி என்ன உங்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்குது நாள் அப்படிங்கிறத யூனிவர்ஸ் கிட்ட கேட்போம். யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேஷராசிக்கு எம்ப்ரஸ் கார்டு வந்திருக்கு, ஓகேங்களா. அடுத்து ரிஷப ராசிக்கு கிங் ஆஃப் ஸ்வர்ட்ஸ், ஓகே. அடுத்து மிதுன ராசிக்கு டெம்பரன்ஸ் கார்டு வந்திருக்கு. அடுத்து கடகம் 10 ஆஃப் கப்ஸ், சிம்மம் ஏஸ் ஆஃப் வான்ஸ், சிம்ம ராசிக்கு ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. அடுத்து கன்னி ராசிக்கு 7 ஆஃப் வான்ஸ். அடுத்து துலாம் ராசிக்கு ஏஸ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ், விருச்சிக ராசிக்கு நைட் ஆஃப் கப்ஸ், தனுசு ராசிக்கு 4 ஆஃப் ஸ்வர்ட்ஸ், மகர ராசிக்கு 9 ஆஃப் ஸ்வர்ட்ஸ், கும்ப ராசிக்கு நைட் ஆஃப் வான்ஸ், மேஷ ராசிக்கு 7 ஆஃப் ஸ்வர்ட்ஸ், ஓகே. இந்த 12 ராசிகளுக்குமான இன்றைய பலன்கள் என்ன, யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்குள்ளே இந்த கார்டை இன்னும் கொஞ்சம் நீட்டாக நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கார்டு வந்து நமக்கு மேஷ ராசிக்கு எம்ப்ரஸ் கார்டு வந்திருக்கு. எம்ப்ரஸ் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு க்ரோத் இருக்கும், ஒரு நல்ல ஒரு அபண்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு நர்ச்சரிங் எனர்ஜியும் ரொம்ப அதிகமாகவே இன்றைக்கி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த குயின் ஆஃப் எம்ப்ரஸ் கார்டு சொல்கிற மெசேஜாக இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ரொம்ப எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அனுசரணையாக நடந்துப்பீங்க, எல்லாருக்கும் நல்ல ஆதரவு கொடுப்பீங்க. உங்ககிட்ட இன்றைக்கி வந்து ஒரு அழகு, எல்லாரையும் கவர்ற மாதிரியான ஒரு அழகு இருக்கும். அதே மாதிரி உங்கள் குடும்ப வளர்ச்சிக்கு வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான நாளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எம்ப்ரஸ் கார்டு மூலமா மேஷராசிக்கு யூனிவர்ஸ் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய நியூ ஐடியாஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ், ஓகேங்களா. இதுதான் இன்றைக்கி மேஷராசிக்கான ரீடிங்காக இருக்குது. அடுத்து கிங் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு. எந்த ராசிக்கு அப்படின்னா ரிஷப ராசிக்கு கிங் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனை இருக்கும், நியாயமான முடிவுகளை வந்து இன்றைக்கி நீங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் எடுக்கிற முடிவுகள் வந்து இன்றைக்கி ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அதுதான் கிங் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி உங்கள் எமோஷன்ஸை நீங்கள் விட்டுட்டு ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக நீங்கள் வந்து இன்றைக்கி செயல்பட வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். உங்களோட எமோஷன்ஸ்க்கு இன்றைக்கி நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத இன்றைக்கி யூனிவர்ஸோட மெசேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து உங்களோட முடிவுகளை வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு டிசிஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா தெளிவாக எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் ஐயோ இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்லாம் குழம்பக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான குழப்பங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தான் யூனிவர்ஸ் சொல்கிறாங்க, எந்த முடிவு எடுத்தாலும் நல்லா யோசித்து தெளிவான ஒரு முடிவை எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோம்னா டெம்பரன்ஸ் கார்டு வந்திருக்கு. டெம்பரன்ஸ் கார்டு சொல்கிற மெசேஜ் என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு ரொம்ப எல்லாரு கூடவும் வந்து ஒரு இணக்கமாக இருக்கணும், எல்லாரு கூடயும் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கணும், ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும். இன்றைக்கி வந்து ரொம்ப டீப் திங்கிங் இருப்பீங்க. இன்றைக்கி வந்து அது எல்லாமே வந்து இன்றைக்கி நாளுக்கான உங்கள் நாள் இன்றைக்கி இப்படி தான் இருக்கும், இன்றைக்கி நாளுக்கான எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப எமோஷன்ஸ் வீட்லேயா இருந்தாலும் சரி, ஒர்க் பிளேஸ்லேயா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும். ஓவர் எமோஷனல் ஆகக்கூடாது, ரொம்ப அசால்ட்டாகவும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் ரொம்ப பேஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது. அதாவது ரொம்ப பொறுமையாக நிதானமாக நீங்கள் இன்றைக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்தது, காத்திருந்த ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூனிவர்ஸ், ஓகேங்களா. இதுதான் வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கான இன்றைக்கி பலன். அடுத்து கடகராசிக்கு பார்த்தோம்னா 10 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. 10 ஆஃப் கப்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் செலிப்ரேஷன் மோட். இன்றைக்கி வந்து உங்களோட ஃபேமிலி வைஸ் பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி ரொம்ப பாசமாக மன நிறைவோடு இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து 10 ஆஃப் கப்ஸ் கார்டு வந்து சொல்லுது கடகராசிக்காரங்களுக்கு. நீங்கள் வந்து உங்களோட ஒரு கட்டம் வந்து ரொம்ப சந்தோஷமாக நிறைவேறும். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இன்றைக்கி நடக்கும். ரொம்ப ஹாப்பியாக இன்றைக்கி நாள் வந்து
உங்களுக்கு இருக்கும். வாழ்க்கையோட ஒரு முக்கியமான கட்டத்தை ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி நீங்கள் கடக்கிறதுக்கான சந்தோஷமாக அடையிறதுக்கோ இல்லை கடக்கிறதுக்கோ ஒரு நாளாக இந்த நாள் அமையும். அதே மாதிரி இன்றைக்கி ரொம்ப அமைதியும் அன்பும் வந்து உங்களை சூழ்ந்திருக்கும். ஒர்க் பிளேஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே உங்ககிட்ட ரொம்ப லவ்வபிளாக நடந்துப்பாங்க, ரொம்ப அஃபெக்ஷனோடு நடந்துப்பாங்க, ரொம்ப ஒரு ஹாப்பியாக இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுதான் கடகராசிக்காரங்களுக்கான இன்றைக்கி பலனாக இருக்குது. அடுத்து சிம்ம ராசி பார்த்தோன்னா ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஏஸ் ஆஃப் வான்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு ஒரு புது எனர்ஜி இருக்கும், புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், புதுசாக நீங்கள் வந்து சில விஷயங்களை தொடங்கலாம். அதுதான் வந்து ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குற எனர்ஜியாக இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் புதுசாக ஒரு பிளானை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இன்றைக்கான நாள் நீங்கள் மனசில் வச்சுருக்கிற பிளானை வந்து இன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ அதுவும் பண்ணலாம் நீங்கள். அதுக்கு வந்து ஒரு சிறப்பான நாள் அப்படிங்கிறது தான் இந்த ஏஸ் ஆஃப் வான்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த டைமிங் ஒரு நல்ல நாள் இன்றைக்கி கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுனால எந்த காரியத்தையும் நீங்கள் தள்ளி போடாமல் உடனே செஞ்சு முடிக்கிறது, என்ன தோணுதோ அதை செஞ்சு முடிச்சிடுங்க. அது வந்து உங்களுக்கு வெற்றியாக முடியும் அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து கன்னி ராசிக்கு பார்த்தோன்னா 7 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இன்றைக்கி நீங்கள் வந்து உங்களோட ஸ்டாண்டை வந்து நீங்கள் ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் ரொம்ப வந்து மற்றவங்க உங்களை வந்து டீஸ் பண்ணுறாங்க, ரொம்ப உங்களை வந்து குறைச்சி மதிப்பிடுறாங்க, இல்லை உங்களை வந்து ரொம்ப உயர்த்தி பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் உங்களோட ஸ்டாண்டை நீங்கள் இறக்கியோ ஏற்றியோ வச்சுக்கக்கூடாது. நீங்கள் வந்து எத்தனை சவால்கள் வந்தாலும் நீங்கள் வந்து அது அசால்ட்டாக எப்பவும் போல் என்னால் முடியும் அப்படிங்கிற இதோட நீங்கள் வந்து அதை மன தைரியத்தோடையும் அந்த கான்ஃபிடென்ஸோடையும் நீங்கள் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்களுக்கு இன்னும் சொல்கிற மெசேஜாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் வரும், பட் நீங்கள் எல்லாத்தையுமே அது தைரியமாகவும் துணிச்சலாகவும் எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? நீங்கள் வந்து தயக்கம் இல்லாமல் உங்களுக்கு வர சேலஞ்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் இந்த 7 ஆஃப் வான்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ தன்னம்பிக்கையோடு என்னால் முடியும்னு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் இன்றைக்கி சேர்ந்து வரும், கை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோன்னா ஏஸ் ஆஃப் சோர்ட்ஸ் கார்டு வந்திருக்கு. ஏஸ் ஆஃப் சோர்ட்ஸ் கார்டு சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி வந்து உங்களோட நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஒரு எமோஷ்னல் டே. ஆமாம், ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இருக்கும் உங்களுக்கு. உங்களோட எமோஷன்ஸ்லாம் நீங்கள் இடம் கொடுக்க மாட்டீங்க இன்றைக்கி. உங்களோட திங்கிங் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். சில உண்மைகள் உங்களுக்கு தெரிய வர நாளாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப நாளாக இது என்ன, இது அப்படியா, இது இப்படியான ஒரு கேள்விக்குறியோட சில விஷயங்கள் இருந்திருக்கும். அந்த விஷயங்களுக்கான உண்மைகள் இன்றைக்கி வெளிவரும். அந்த விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து விடை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஏஸ் ஆஃப் சோர்ட்ஸ் மூலமா உங்களுக்கு தெரிய வருது. அதே மாதிரி ஒரு முக்கியமான தகவல் ஒன்றும் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு பிளான் பண்ணுறீங்கன்னா அது நல்ல கிளாரிட்டியோட ரொம்ப தெளிவாக இன்றைக்கி அந்த பிளான் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் ஏஸ் ஆஃப் சோர்ட்ஸ் மூலயமா சொல்கிறது. இது நைட் ஆஃப் கப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து இன்றைக்கி டே வந்து ஒரே ஃபீலிங்ஸ்லேயே போகும் உங்களுக்கு. நீங்கள் வந்து இன்றைக்கி ஓப்பன் அப் பண்ணணும், ஒரு ஓப்பன் ஹார்ட்டடாக நீங்கள் இன்றைக்கி இருக்கணும். யாரோ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ரொம்ப உங்களை அப்ரோச் பண்ணலாம். ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்க்கு இன்றைக்கி ஒரு சூப்பர் டே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட போய் ஓப்பன் அப் பண்ணலாம், இல்லை வேறு யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட வந்து ஓப்பன் அப் பண்ணலாம். ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு டாக் இன்றைக்கி உங்களுக்குள்ளே ஏற்படும். அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இன்றைக்கி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நைட் ஆஃப் கப்ஸ் மூலயமா தெரியுது. ஸோ இன்றைக்கி நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் மூவ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு பெஸ்ட்டு டேவாக இன்றைக்கி டே இருக்கும். அதே மாதிரி ஒர்க் பிளேஸ்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எல்லாருமே உங்களை வந்து ஒரு நல்லாவே அப்ரோச் பண்ணுவாங்க. நீங்களுமே எல்லாருக்கிட்டையுமே ஒரு பாண்டிங், ஒரு எமோஷ்னல் பாண்டிங்கோட நீங்கள் இன்றைக்கி டேவை மூவ் இருப்பீங்க. அதுதான் இன்றைக்கி உங்களுக்கான எனர்ஜி. அடுத்து வந்து தனுசு ராசிக்கு வந்து 4 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த 4 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. உங்களோட மனசும் சரி உடம்பும் சரி கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணிக்கணும். ரீசார்ஜ் வந்து பண்ணி ஆகணும். சார்ஜ் ரொம்ப குறைஞ்சி போயிருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் உங்களை நல்லா சார்ஜ் பண்ணிக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி நாள் இருக்குது. ஸோ இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற
அந்த ரெஸ்ட், அந்த மனசுக்கும் சரி உடம்புக்கும் சரி நீங்கள் இன்றைக்கி கொடுக்குற ரெஸ்ட் வந்து இந்த வீக்கையே உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹெல்த்தில் நீங்கள் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் என்ன டிசிஷனாக இருந்தாலும் அதை இம்மீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் பிரேக் விடுங்க, கொஞ்சம் தாமதப்படுத்தி கொஞ்சம் டிலே பண்ணி அந்த அந்த பிளானை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இம்மிடியேட்டாக அது ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி யார்கிட்டையாவது வந்து நீங்கள் ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க, யார் கூட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா அந்த விஷயமும் சீக்கிரமாகவே வந்து மேபி இன்றைக்கே கூட அந்த விஷயம் வந்து ஒரு சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் 4 ஆஃப் ஸ்வொர்ட்ஸ் மூலயமா சொல்கிறாங்க. மெயினாக 4 ஆஃப் ஸ்வொர்ட்ஸ் சொல்கிறது உங்கள் உடம்புக்கும் உங்கள் மனசுக்கும் ரெஸ்ட்டு தேவை, நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அடுத்து மகர ராசி. மகர ராசிக்கு பார்த்தோன்னா 9 ஆஃப் ஸ்வொர்ட்ஸ் வந்திருக்கு. நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க, மன அழுத்தத்தில் இருக்கீங்க, சரியான தூக்கம் இல்லை, உங்களுக்கு ரெஸ்ட் இல்லை, தூக்கம் இல்லை, தேவையில்லாமல் எதையோ போட்டு மனசில் குழப்பிட்டுருக்கீங்க. எதுவாக இருந்தாலும் மனசை விட்டு வெளிப்படையாக பேசுங்க. யார்கிட்ட பேசினா மனசில் உள்ள பாரம் குறையுமோ அவங்கக்கிட்ட பேசுங்க. தேவையில்லாத மன அழுத்தத்துக்கு ஆளாகிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது இந்த 9 ஆஃப் ஸ்வொர்ட்ஸ் மூலயமா தெரியுது. ஸோ இந்த மன அழுத்தம் வந்து உங்களை வந்து மன ரீதியாகவும் பாதிக்கும், உடல் ரீதியாகவும் பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற ஒர்க்லேயும் உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஃபேமிலிக்குள்ளேயும் வந்து ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் மன அழுத்தத்தை போக்குறதுக்கான வேலை என்னவோ அதை பண்ணுங்கள். சரிங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் இன்றைக்கி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப பயந்துட்டுருக்கீங்க, பயப்படுறீங்க. என்ன விஷயம் அது? ஃபினான்ஷியல் ரீதியாவா இல்லை வேறு ஏதோ பிஸ்னஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்கள் மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்குது, மன வலியில் இருக்கீங்க. அதை வந்து அதனால் ஒரு பயம் வேறு இருக்குது உங்கள் மனசில். அந்த பயம் வந்து உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால் அந்த பயத்தை நீங்கள் விடணும். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இன்னர் பீஸ் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே போனால் மன அமைதி கிடைக்குமோ அந்த இடத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி போயே ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த 9 ஆஃப் ஸ்வொர்ட்ஸ் சொல்கிறது. ஸோ நீங்கள் மன அழுத்தத்திலேருந்து வெளில வரணும், நல்லா தூங்கணும், தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. தேவையில்லாமல் யோசிக்கிறத விட்டீங்கன்னாலே பாதி பிரச்சனை குறைஞ்சிரும் அப்படிங்கிறத மகர ராசிக்கு இன்றைக்கி சொல்கிற 9 ஆஃப் ஸ்வொர்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோன்னா நைட் ஆஃப் வான்ஸ் வருது. நைட் ஆஃப் வான்ஸ் என்ன சொல்லுதுன்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஆக்ஷன் மோடில் தான் இருப்பீங்க. நீங்கள் உங்களோட ஒர்க் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு இன்டென்சிட்டி இருக்கும். எல்லாத்துலேயுமே ரொம்ப தீவிரமாக இருப்பீங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க, ரொம்ப தீவிரமாக இருப்பீங்க. எந்த வேலையாக இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக முடிக்கணும். ரொம்ப ஒரு பயங்கர ஓவர் இன்ட்ரெஸ்ட்டு, ஓவர் என்தூசியாசம் இன்றைக்கி இருக்கும் உங்ககிட்ட. ஸோ அதுதான் நைட் ஆஃப் வான்ஸ் மூலமா உங்களுக்கு இன்னும் சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஆனால் அந்த அந்த என்தூசியாசம், அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த இன்டென்சிட்டி அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு நல்ல பாதையில் நல்ல பக்கத்தில் நீங்கள் பயன்படுத்தணும். இல்லைன்னா அது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும், அது ஆபத்தில் தான் முடியும் உங்களுக்கு. ஸோ உங்களோட இன்டென்சிட்டி எல்லாத்தையுமே எது உங்களுக்கு பாசிபிளோ, எதை பண்ணினா உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் உங்களுக்கு நல்லது நடக்குமோ அதில் மட்டும்தான் நீங்கள் உங்களோட அந்த அத்தனை என்தூசியாசம், இன்ட்ரெஸ்ட், இன்டென்சிட்டி எல்லாத்தையுமே நீங்கள் அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி திட்டமிடாமல் நீங்கள் வந்து திடுதிப்புன்னு செய்கிற செயல்கள்லாம் வந்து உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் இன்றைக்கி இல்லைனாலும் இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்கள் திட்டமிடாமல் எடுத்தோம் கவுத்தோன்னு இன்றைக்கி பண்ணுற விஷயம் வந்தால் வருது, போனால் போகுது, வரட்டும் பார்த்துப்போம், அந்த மாதிரி ஆட்டிடியூட்ல இன்றைக்கி ஏதாவது பண்ணினீங்கன்னா லேட்டர் யூ வில் பி ரெக்ரெட் ஃபார் திஸ். ஓகே, ஃபார் தட். அதனால் நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் நிதானமாக இதை இப்படி பண்ணுனா இதுதான் நடக்கும், அப்படி பண்ணால் அந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையோட, ரொம்ப தொலைநோக்குலாம் வேண்டாம், ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையோட யோசித்து நீங்கள் இன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லாட்டி நிஜமாக நீங்கள் இன்றைக்கி எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த வேலை செஞ்சாலும் அதுக்கு ரெக்ரெட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் நைட் ஆஃப் வான்ஸ் மூலமா யூனிவர்ஸ் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. மற்றபடி எல்லாமே ஓகே. உங்களோட அந்த ஆற்றல், அந்த ஆக்ஷன் மோடை வந்து ஒரு பாசிட்டிவ் வேல, ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. அடுத்து மீனராசி. மீனராசிக்கு 7 ஆஃப் ஸ்வொர்ட்ஸ் என்னென்னா, யாரோ ஒருத்தங்க உங்ககிட்ட வந்து ரொம்ப நடிச்சிட்ருக்க மாதிரி தெரியுது. அதுதான் வந்து இந்த எனர்ஜி கொடுக்குற மெசேஜ். என்னென்னா, யாரோ உங்களை ஏமாற்றிட்டு இருக்க மாதிரி தோணுது.
கொஞ்சம் கூட நேர்மை இல்லாமல் உங்களை ஏமாத்துறாங்க யாரோ அப்படிங்கிறது தான் இந்த 7 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் மூலயமா தெரியுது. இல்லைன்னா நீங்கள் உங்களோட செயல்பாடுகள் வந்து மற்றவங்க கிட்ட ஏதோ ஒரு சந்தேகத்தை கிளப்புது. உங்கள் செயல்பாடுகள் வந்து மற்றவங்க கிட்ட நம்பிக்கை குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து நேர்மையாக நடந்துக்கணும், ரொம்ப சிந்திச்சு செயல்படணும். ஒன்று யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட நேர்மை இல்லாமல் நடந்துக்கணும், அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு நேர்மை இல்லாமல் நடந்துட்டுருக்கணும். அப்படியேப்பட்ட எனர்ஜி தான் இன்றைக்கி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க, ஹானஸ்ட்டாக டிஸ்ஹானஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதை இப்போவே ரெக்டிஃபை பண்ணிவிடுங்க, அதை கரெக்ட் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா அது வந்து உங்களுக்கு பிரச்சனையில் தான் போய் முடியும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் இன்ட்யூஷனே சொல்லும், வேறு யாராவது உங்களுக்கு வந்து உங்ககிட்ட நேர்மை இல்லாமல் நடத்துகிறாங்க, ஏமாத்துற மாதிரி தெரியுது அப்படின்னு உங்கள் இன்ட்யூஷன் சொல்லுது, உங்கள் மனசுக்கே தெரியுது அப்படின்னா அந்த பர்சன் கிட்டேருந்து விலகி இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி ரொம்ப நீங்கள் இன்றைக்கி ஹானஸ்டோடு இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப எச்சரிக்கையாகவும் இன்றைக்கி இருக்கணும். நீங்கள் ஏமாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் ஒரு கெட்ட பேர் கூட உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி. அதனால் எல்லா இடத்துலையுமே ரொம்ப நிதானமாக, ஃபேமிலிக்குள்ளேயும் சரி ஒர்க் பிளேஸ்லேயும் சரி ரொம்ப நிதானமாக இருங்க, ரொம்ப பொறுமையாக இருங்க, அவசரப்பட வேணாம், ஆத்திரப்பட வேணாம் அப்படிங்கிறது தான் மீன ராசிக்கு இன்றைக்கி யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜாக இருக்குது. ஓகேங்களா? இந்த ரீடிங் எல்லாமே ஒரு ஜென்ரல் ரீடிங். ஓகே, இது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எல்லா ராசிக்குமே எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணுங்கிறது இல்லை. ஒவ்வொரு ராசிக்கும் யூனிவர்ஸ் என்ன எனர்ஜி கொடுத்துருக்காங்களோ அதை நான் வந்து உங்களுக்கு கன்வே பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம், ஆர்எல்ஸ் யூ கேன் லீவ் இட். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா, பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங்கோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், இது ரீசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.